வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தை குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரு ஊடரு தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற் கழடி செல்வா பலதேவா ஊம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நந்தகோபருடைய மாளிகை அடைந்து விட்டார். மணிக்கதவங்கள் திறந்த பிறகு திருமாளிகைக்குள்ளே பிரவேசிக்கிறார். பிறகு நந்தகோபர், யசோதை பிராட்டி, பலராமர், கிருஷ்ணர் இந்நால்வரையும் வணங்கி திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார். ஆயர் குலத்தை கட்டி காக்கும் நந்தகோபர் பெரும் தனவான். அங்குள்ள மக்களுக்கு தேவையானதை வழங்கும் தர்மப்பிரபு. ஆண்டாள் நந்தகோபரை இப்படியாக அழைக்கிறார். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் நந்தகோபாலா எழுந்திராய். அம்பரமே என்பதற்கு பல பொருள் உண்டு. களஞ்சியம், குவியல், நெற்குவியல், ஆடை, கடல், வானம் என்று பல. இங்கு ஆடை என்று எடுத்துக்கொள்ளலாம். மக்களுக்கு தேவையான உணவு, நீர், ஆடைகள் இவற்றை தானம் செய்யும் அறம் செய்யும் நந்தகோபாலா எழுந்திராய். எம்பெருமான் நந்தகோபாலா என்று ஏகாரம் போட்டு அவர் செய்யும் தான தர்மங்களை சொல்கிறார். குறிப்பாக இப்படி உணர்த்துகிறாரோ என்று ஆச்சாரியர்கள் சந்தேகம் கொள்கிறார்கள். நந்தகோபரே, நீங்கள் எவ்வளவோ தானம் செய்கிறீர்கள், அதை கொடுக்கிறீர், இதை கொடுக்கிறீர், எங்களுக்கு எங்கள் கண்ணன், எங்கள் பெருமான் கண்ணன் வேண்டும் என்று மறைமுகமாக உணர்த்துவதாகவும் அர்த்தம் கொள்ளலாம். அடுத்து யசோதை பிராட்டி. கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே, மஞ்சு கொடி போன்ற மெல்லிய உறுதியான இடையுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியானவளும், நந்தகுலத்திற்கு தீபம் போன்றவளும், ஸ்ரீகிருஷ்ணரை எங்களுக்கு அளித்த யசோதை பிராட்டியே எழுந்தருள்வார். ஆயர்குலத்தை காத்து அவர்களுக்கு வேண்டியதை தந்தருளும் நந்தகோபர் எம்பெருமான் என்றும் யசோதை எம்பிராட்டி என்றும் அழைத்து மிகுந்த உயர்ந்த இடத்தில் வைத்து ஆண்டாள் கொண்டாடி பாடியுள்ளார். எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்கிறார். அடுத்து ஸ்ரீகிருஷ்ணர். அம்பரு உடரு தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். இப்பாசுரத்தில் திருவிக்கிரம அவதாரம் ஊடரு தோங்கி உலகளந்த என்று போற்றி பாடப்பட்டுள்ளது. ஆண்டாளுக்கு ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தைப் போலவே வாமன அவதாரம் பிடித்த ஒன்றாம். அதன் காரணத்தால் கிருஷ்ணர் தன்னை எளிமையாக காட்டிக்கொள்வது ஆண்டாளுக்கு மிகவும் கவர்ந்து போயிற்றாம். திருப்பாவையில் 3 இடங்களில் பாடப்பட்டுள்ளது திருவிக்கிரம அவதாரத்தை பற்றி. முதல் பாடல் ஓங்கி உலகளந்த என்று, 3ஆம் பாடல் அது. இப்பொழுது ஊடரு தோங்கி உலகளந்த என்று. அடுத்து அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று 24ஆம் பாடல். அடுத்து செம்பொற் கழலடி செல்வா பலதேவா. செம்பொன்னால் செய்த வீரக்கழலை அணிந்த திருவடிகளை உடைய செல்வ திருமகனாம் பலதேவா, உன் தம்பியாரும் நீயும் கண்ணனும் நீயும் உறங்காது எழுந்தருள வேண்டும். வானலாவி ஓங்கி வளர்ந்த உலகங்களையும் அளந்த தேவா விழித்தெழுவாய் என்று கண்ணனை எழுப்பியது கண்ணன் விழிக்கவில்லையாம். ஏன்? பலதேவரை எழுப்பவில்லையாம். அதன் காரணமாக பலதேவரை எழுப்புகிறார். ராம அவதாரத்தில் லக்ஷ்மணன் பரமனுக்கு பின்னால் பிறந்தார். அவனுக்கு சேவை செய்தார். ஆனால் பலராமனோ கண்ணனுக்கு முன்னால் பிறந்து அவனுக்கு சேவை செய்தார். பலராமனின் திருவடி சம்பந்தமே கிருஷ்ணரின் இப்பூமியில் அவதரித்து கம்சனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதில் ஒரு முக்கிய காரணமாய் அமைந்தது. ஊம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் எனும்போது பகவான் மற்றும் அவனது அடியார்கள் இருவரின் அருளையும் இறைஞ்சுவது போல் என்பது உள்ளுணர்வு. தேங்க்யூ.